முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவிலுக்கெல்லாம் நடந்து போகிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கிட்டேருந்து கோவில் ரொம்ப தூரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 மாதமாக நடந்தே தான் போயிட்டுருக்கேன். சிவன் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டு வந்தேன். பிரதோஷன்றதுனால நடந்து போயிட்டேன். வரும்போது வந்து நைட் ஆகிடும். ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் க்யூலலாம் நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தை வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கழட்டவே இல்லை. அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில்லாம் சுற்றி வந்துட்டு வீட்டுக்குமே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். போன மாதமே வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸு. சரி இந்த மாதமும் அதே மாதிரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நைட்டுக்கு போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். சமையல் வேலைலாம் முடிக்கல, போயிட்டு தான் பார்க்கணும். வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது வந்து கடைக்குமே போயிட்டு வந்துட்டேன். இட்லி அரிசியில் அதுக்கப்புறம் அம்மா கொடுத்து அமைச்சு உளுத்தம் பருப்புமே காலி ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் தேங்கி போயிடுச்சு, அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து தேங்காய் பிஸ்கெட் வந்து எங்கள் வீட்டில் 3 பேருமே சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கஜ்ஜர் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த முந்திரி பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இருக்குது. தட்டை மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. ரஸ்க்கு மட்டும் 2 பேக்கெட் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். 1 தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் போல். இதில் மசாலா வேர்க்கடல நான் காமிக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க 3 பேர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதில் எதுவுமே நான் தொடவே மாட்டேன். எள்ளு உருண்டை வாங்கியிருக்காங்க. இது வேணால் நான் சாப்பிடுவேன். கடலை உருண்டை பேக்கெட் 2 வாங்கியிருக்காங்க. இது 3மே நான் தான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி இந்த ரவா லட்டு வந்து செய்வாங்க, அப்படியே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நேந்திரம் பழ சிப்ஸு, இனிப்பாக இருக்கும் இது. இது வந்து ஒரு பேக்கெட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு வாரத்துக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து ரெடி பண்ண மாட்டேன். இதையே வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். சரி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அரிசி மாவு கொஞ்சமாக இருந்தது. கோதுமை தோசை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. சரி எனக்கு மட்டும் போயிட்டு தோசை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குமே வச்சுருக்கேன். அரிசி வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் ஊற வச்சுருக்கேன். காலையில் மாவு வந்து அரைச்சிப்பேன். 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன், இட்லி அரிசி. அதை அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை விட கொஞ்சம் வந்து ஒரு பிடி அளவுக்கு வந்து எடுத்துட்டேன். 1 கப் அளவுக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன்.